எல்லாமே நாங்களே திருந்தனேன் அவங்க எங்க திருந்த போறாங்க பண்ணு அட முடிவாங்க ஏய் வாடா இங்க வாடா நான் சார் சும்மா இங்க பாரு 10 ஆண்டு இங்க பாரு நாடகம் நடத்தி கொடுத்த நானு சார் அதனால இங்க வராங்கடா இப்போ ஆசிரியர் பார்க்க வந்துட்டாங்க போதுமா நீ குதா இருக்கீங்க இப்போ சரி இரு வா சார் நான் கேக்குது சார் எடுத்துங்கடா ரைட் சார் சார் என் கால் சார்ங்களா சார் முட்டை போடுவா அதுக்குல சார் எங்க அம்மா 7 மணிக்கு போயிடுறாங்க அம்மா 7 மணிக்கு போயிடுவாங்களா நான் போய் ஆடு ஓட்டி போகணும் நீங்க சோறு போட்டா நான் போய் ஆடு ஓட்டுவேன் தானே ஆமா ஏய் நேரம் ஆகட்டும் அப்பதான் சாப்பாடே போடுவாங்க சரி நீ வந்துட்ட இங்க மச்சான் அடிக்க வைக்கிறேன் எங்கடா மச்சான் என்னடா குட் மார்னிங் சார் டேய் என்ன சொல்றா குட் மார்னிங் எம்மாடா டப்பா 1 ஹவராவது பேசுறதுக்கு குட் மார்னிங்கா நீ சொல்றே கூட தெரியலடே எனக்கு முதல்லயா சொல்லுடா சோறு போறீங்களா டேய் வரும்போதே சோறு சாப்பாடுக்கு வந்து படுபாங்க வாங்கிக்கலாம் ஏய் ஒரு நாலு கத்துக்க மாட்டீங்களா வந்துருங்க அம்மா அம்மா சொல்லு எருமாடு ஓட்டி போனோம் எருமாடு ஓட்டி போனாங்களா பிறகு ஊர்ல மாரியாத்தா கூட கூத்துறாங்க மாரியாத்தா கூத்துறாங்க கூடு சொல்றா மாரியாத்தா ஏய் கூத்து போய் வாங்கி போலாம் வா யா உட்காரு முதல்ல உட்காரு யார வந்து ஏய் ஏடா டேய் வந்தா பாருங்க மாடில பாறா சரி ஏடா நீருக்கிழக்கு பன்னீர் நெல்லுக்கிழக்கு சிறுசம்பா பூக்கிழக்கு சண்பகப்பு கடலுக்கிழக்கு பார்க்கடலை போல அழகு வாய்ந்த அவர் பாத்தியா இது திருப்பனகாரடா டேய் டேய் ஊர் பேத்துல வந்து ஆடாத்துக்கு என்ன பண்றது ராவல வந்து எனக்கு தெரியலப்பா நல்லவரா ஜாலியா நான் முதல்ல சொன்னேன் பாருங்க தண்ணி மட்டா சாப்பிடுற பையன்ற பச்சை பாரு எதிரில பாரு திருப்பனகார பாரு அங்க பாரு சரியா பாரு சார் அந்த பாஜர் தேவடியா புள்ள சரியா சார் நீருக்கிழகு பன்னீர் நெல்லுக்கிழகு சிறுசம்பா பூக்கிழகு செண்பகப்பு கடல் கிழகு பார்க்கடலை போல அழகு வாய்ந்த திருப்பனங்காடு. இன்னும் திருப்பனங்காடில் வாசம் பொருந்திய தலைவர் உபத்தலைவர் வார்டு நம்பர் வார்டு கவுன்சிலர் தலைவர் உபத்தலைவர் வார்டு நம்பர் வார்டு கவுன்சிலர் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் சுயேட்சை குழு அம்பேத்கர் நற்பணி மன்றம் இன்னும் அம்பேத்கர் நற்பணி மன்றம் இன்னும் ஊர் அசேஷம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் சரவணா நாடகமன்றத்தை பாராட்டி 201 ரூபாய் கிராம பணமாக வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்னும் யார் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் இதே ஊரை சேர்ந்த கோழியம்மன் மருத்துவம்பாடி மருத்துவம்பாடியை சேர்ந்த கோழியம்மன் நாடகமன்ற உரிமையாளர் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளிருக்கிறார். அவருக்காக எங்கள் சரவணா நாடக மன்றத்தின் சார்பாக மலர் மாலையும் இந்த பொன்னாடையும் அணிவித்து மகிழ்கிறோம். இன்னும் என்னவென்று கேட்டால் அவர் கட்டக்கூட்டிலே சிறப்பான நடிகர் பாரத கலை கட்டக்கூட்டிலே சிறப்பான நடிகர். அப்பேற்பட்ட அன்னார் இங்கு வந்துள்ளார். எங்கள் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அவ்வூரிலிருந்து இவ்வூருக்கு வந்திருக்கிறார். அன்னாருக்கு மலர் மாலையும் கைத்தறி ஆடையும் அணிவிக்கப்படுகிறது.
ஆமாடா. இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லு. ஒரு பொண்ணு கூட இல்லையே. அதுதான் நானும் கேட்கறேன். யாரும் வரல மாணவிகள். அதானே கேட்கறேன். சார், எங்கடா மாணவிகள்லாம்? சார், கூப்பிடுங்க. மாணவிகள் மாணவிகள் தானே வகுப்பு. சார், என்னடா இதெல்லாம் பொண்ணுங்களா? ஆமாண்டா. இதே இதே இதா? சார் ஏண்டா இது கம்ப்யூட்டர் அப்படியே இருப்பாங்க சார், சார், என்னடா? அந்த பொண்ணு என்ன கண்ணடிக்கிறா சார்? இல்ல சார். ஏய் ஏய் ஒரு பொண்ணு விட மாட்டான் அந்த சார், நீ சொல் கேள் சார். ஏய் ஓ, இங்க வா வந்து கேட்டா சார், சொல்லிடுறா. இந்த பொண்ணியோட போன் நம்பர் கேள் சார். எதுக்கு எதுக்கு சொல்ல? அது எனக்கே தெரியும். சரி விடு விடு கேட்டா அங்க வா அங்க பாரு. டேய் ஓ. இப்போ நான் பேர் எடுக்க போறேன். சார், நான் பேர் எடுக்க சார், போறேன். மரியாதை கெட்டுப்படும். என்னடா இந்த சரவணா கப்பல்ல சொல்லு. கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீ வந்த உடனே முன்ன ஸ்டாட்டு தப்புனாகும். என் பேர் எத்திருவனியே. டேய் அடு படுபாவி. சரிம்மா நல்லா புரிஞ்சு என் பேர் யோசிக்கிறனே. டேய் அதுக்கு இல்லடா. இங்க வா இங்க பாரு எடுக்க பார்த்தா வருக பதிவாடு. ஓ, வருக பதிவாடு. யார் யார் வந்து வகுப்பறைக்கு வந்துடுறாங்க ஓஹோ. அந்த பேரை கேட்க போறேன் பாடு. சரி. பாடா அது நான் உன் பேர் எடுக்க மாட்டேன்ப்பா. ஆ? நீ 1000 வந்து இந்த கம்பம் தான் சாவ போறேன். யாரு? என்ன? நான் செத்தாவதுக்கு அப்புறம் சாவேன். 5 லட்சம் நான் அதுக்கு தான் சொல்லிட்டிய முதல்ல வரும்போது அங்க சரி கொடு எப்பா ஏதோ தலையில் போட்டது ஏழையில அவன் கம்பெனிக்கு கொடுத்து கம்பெனி சரி கொடு உட்கார் கம்பெனி உட்கார். உட்காரணும் சொல்றேன். அந்த பொண்ணு பையில கைதுறா சார். சரி வா டேய் வாடா டேய் பேர் எடுக்க போறேன். எடுக்கலாமா? அதுக்கு நான் வருக பதிவு வர முட்டை. இன்னொரு மாணவி எங்க? ரோஜா ரோஜா பரவாயில்ல. சந்தியா அவன் சந்தூர் பையா சார். பிரசன்ட் சார். பாத்த அதான் சொல்லு பாத்தியா மனுஷா. குட் மார்னிங் சார். அஸ்வினி குட் மார்னிங் சார். பாக்யா அவன் பாக்யா போட்டா சார். மல்லிகா அவன் கொடிக்க பையா சார். சாந்தி அவன் சாப்பாடு செய்ய பையா சார். என்னடா சொல்ற? என்ன சார்? சரி சரி உட்காருப்பா பதில் சொல்லு உட்காரு. சரி சார். ஏண்டா டேய் இங்க வாங்க. ஏய் கேளுங்க பாரு பதில் சொல்லணும். சரி சார். சொல்லலாமா? சரி சார். சரி இங்க வா. டேய் உலகானது என்ன? இது உலகானது என்ன? உலகானது ஒயிட் ஷாப். ஒயிட் ஷாப்பா? எங்கடா என் மகன் பக்கம் வராது பண்ணி சொல்றான் பச்சா உன் தம்பிக்காரன். உலகானது ஒயிட் ஷாப்பா? ஒயிட் ஷாப். சார், ஏமா தப்பா சார். உலகமே அங்க அடிக்குது. அடே அடே நீ 12 மணிக்கு ஒரு பாரு. என்ன? சொல்லு. ஒரு நேரத்து நீ கூட அங்கதான் சுத்தி கிடக்குற. யாரு? டேய் 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 ஹாஸ்டல் கூட்டு வரல. யாரு? டேய் கண்ணா யாரா? சொல்றாங்க. உலகானது சொன்னா அத ஒயிட் ஷாப். ஒயிட் ஷாப். வா அங்க வர இங்க வர முன்ன ஏய் முன்ன வாடா. சார், மேல உட்கார்றா. முத்த கேட்டா. அவ கூட முத்த வைங்க. ஏய் முத்தாய்க்கு. இங்க வா. எங்கடா? ஏய் சார் பாருங்க சார். சார் அவன் முட்டை போடுறான் ஏய் சார். இங்க போய் சார், கூத்துற முட்டை போட்டார். ஏய் போறங்க. வா முத்தாடிங்க. உலகானது என்ன? நின் சார். சபாஷ் போதுமாடா. அந்த பொண்ணு தப்பா சொல்றார். டேய் 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 உலகானது அந்த பொண்ணு அப்படியா? சரி வாடா. டேய் என்னம்மா? என்னடா கேக்குறாங்க பாரு. டேய் வாடா டேய். ஏண்டா வீடியோ கேட்க போறடா? கேட்டா, கேட்டா. டேய் ஒளியானது என்ன? சார், ஆ. ஒளியானது ஆ. 2 போகஸ் சார். எப்பா ரெண்டு போக சொன்ன உன் நீ சொல்லு. சார், ஆ. ஒளியானது நான் தெரியுமா சார்? சார், கிருஷ்ணால வாழ்க்கை சார். டேய் கிருஷ்ணா நல்ல பையனா நல்லா தெரியும் சொல்ல போட தேவையில்லை. டேய் முத்தாளி உனக்கு தெரியுமாமா? சொல்லு ஒளியானது என்ன? பாரு டேய் பொண்ணு பாரு முத்தாளி சொல்றாங்க பாருடா.
ஒளியானது 2 கண்கள். சார் ஆ. எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னடா? இத்தனை பொண்ணு இருக்கிறாங்களே, ஆமா. இது மட்டும் கேள்வி கேட்குறீங்க. ஆ. ஏன் இதுல வாய் சொல்லுங்களா? டேய் வகுப்பறை மாணிகாவ தான் ஓ கிளாஸ் லீடராவா? லீடர். ஆமா லீடர். இது பீட்ரா. டேய் அதுக்குடா லீடர் ஒழுங்கா ஏண்டா நீ கம்பல 10 வருஷமா இருந்து கம்பல பண்ண. வா சரி. ஏய் நான் உன்ன அடியில விழுது. ஆமா. சத்தியமா அது பச்சம் பஞ்சமா கம்பல் சைக்கிள் வந்து யாரு? சரி டேய் ஓ. ஒரு கேள்வி கேட்க போறேன்டா. கேளுங்க. தெரியுமாடா? உலகத்திலே உயரமானது என்ன? சார் எனக்கு தெரியும் சார். தெரியுமா? சொல்ல. சார் பணமரம் சார். கேளுங்க பணமரமா உயரமானது? ஆமா சார் பணமரம் தான் சார். ஆ. இப்ப போனா கூட ஆ. பணமரம் பேரு பணம் வச்சு சாப்பிடும் சார். அனுக்கு போடிங்க. முட்டை மாட்டான். உன் புத்தி போடா உன் விட்டு டேய் நீ போற பையா. அம்மா முத்தானங்க சொல்லுமா நீ உலகத்திலே உயரமானது என்ன? பானம் சார் பின்னிட்டு வைத்தேன்ல. போதுமாடா முடிஞ்சு போன கதை அது. டேய் இங்க வா பாடம் முடிஞ்சு விட்டது. சார் என்னடா சொல்லடா? நேத்து திருக்குறள் சொல்லி கொடுத்தீங்களா சார்? ஆமா சொல்லு. நான் கத்து வந்துங்க சார். கத்துக்கிறியா? ஆ. சொல்லு. சொல்லட்டுமா சார்? ஆ. வணக்கம். இருடா. வணக்கம் விழுப்பம் தரலாம். ஆ. உயிரிலும் ஊம்பப்படும். போய்டா. நீ சொல்லுமா திருக்குறள். பாருடா டேய் சின்ன பொண்ணு பாருடா சொல்ல போது பாரு அழகா. சொல்லுமா. கம்மியா சொல்லுமா. தைரியமா சொல்லு. சார் சார் சொல்லி மாட்டோம்ரே. பாய்யா நீ சொல்லுமா. நீ சொல்லு. நான் சொல்றேன் சார். டேய், டேய், அப்புறமா நீ சொல்லு. சொல்லுமா. செல்வத்துள் செல்வம் வர்றா. செல்வம் ஆ. அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சார், நான் சொல்றேன் சார். சரி, சொல்லு. நீ சொல்றது ஒரு மணி நேரம் ஆகும். அடக்கம் அமரர்களுக்கும் அடங்காமை அன்றாரக்கிக்கும் சார் ஆ. இது யார் சொல்லு சார்? யார் எவன் சொல்லி கொடுத்தான்? சாலமன் பாப்பையா சாலமன் பாப்பாயவா? டேய் அவர் யார் தெரியுமா? சிறப்பான பட்டிமன்ற நிருபர் தெரியுமா முதல்ல? டேய் எங்க கூப்பிடுறியப்பா? கேட்கற முதல்ல. நான் சார் டேய் தேவையில்லை. வகுப்பறை முடிந்து விட்டது. சரி, சார். அவரவர் இல்லம் செல்லலாம். சரி, சார். புறப்படுங்கள். ஆகட்டும். போடா. சார் சொல்றேன் டேய். அலையா தம்மா இருக்கட்டே டேய். அந்த சூத்திர முட்டை. டேய் தோத்துல போட்டு எப்ப போய் கேக்குறியா? ஆ. ஏண்டா? சார் நான் சொல்றேன் டேய். நீங்க புள்ளிய கூப்பிடுறா சார். அவனா? அவனா நீ கட்டி. சார் எப்பன்னா கஷ்டப்பட்டு சரி. அந்த பொண்ணை கூட்டி வைத்தார். யாரு இத நான் வந்துக்கிற கம்பெனிக்கு பாடசாலைக்கு வந்தோம் அந்த படிப்பறிவு முடித்து விட்டது இப்பொழுது அரண்மனைக்கு போக வேண்டும் என்றால் இயற்கை காற்று கொண்டே அதன் பிறகு நந்தவனம் செய்யலாம் எப்படி தெரியுமா?